என்ன ப்ரோ ஆடிஷன் வந்தீங்களா? மெயின் ரோல் எனக்கு கிடைச்சிரும். சைட் ரோல் வேணா நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். என்னங்கிறீங்க? எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். பாப்பா ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களா? படிச்சுட்டே இருக்கலாம். படிச்சோம் என்ன ஜானல்? சார். இப்போ நிறைய பேர் வந்து சான்ஸ்க்காக போராடுறாங்க. அந்த சான்சஸ் எப்படி அவங்க கிடைக்குதுன்றத பொறுத்து சின்ன ஒரு எமோஷனல் கன்வே இருக்கும் சார். சரி, சேர்ல உட்காரு. சரி, பண்ணிக்க. என்ன சார் சொல்றது? ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நல்லா நடிக்கணும், பெரிய நடிகர் ஆகணும், நம்ம பார்த்த நடிகர் போல நம்மளும் பேர் வாங்கணும்னு ஊர்ல இருந்து ஒருத்தர் ரூபாய் இல்லாம கிளம்பி வந்து சான்ஸ் ட்ரை பண்ணா, 2 ரூம்ல தங்கி அங்க தங்கி தூங்காம டீ குடிச்சு 3 நாளை சாப்பிடாம எதையோ சாப்பிட்டு சான்ஸுக்காக போறாங்க இருந்தா, நாளைக்கு வாங்க, இன்னொரு நாள் வாங்க, இல்ல அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க. நாங்களும் எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து ரெஸ்யூம் கொடுக்குறது, எங்கேயுமே எங்களுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துலையும் எவனும் ரீல்ஸ் பண்றவனையும் பைத்தியகாரத்தனமா பண்றவனையும் ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்க. உண்மையான திறமைய எவனுமே வளர்த்து விட மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு. உண்மையா நடிக்கணும், சின்ன வயசுல இருந்து அதுக்குன்னே எங்களை நாங்க பழக்கப்படுத்திக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு என்னதான் சார் வேல்யூ? எங்களால எதுவுமே நடக்க முடியாதா சார்? நாங்களாம் அவ்வளவுதானா? எங்களுக்கு எந்த ஒரு இடமே கிடைக்காதா? நாங்க எங்கதான் சார் போறது? எங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது சார். எனக்கு தெரியல சார். உண்மையான திறமைக்கு மதிப்பு இல்லை சார். பொய் சொல்றதும், ஏமாத்துறதும், அவமானப்படுத்துறதும், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சார் இந்த உலகம். அவங்க தான் சார் பார்க்கணும். உண்மையா நினைக்கிறவங்களை பார்க்கறது இல்லை சார். இதுதான் சார் உண்மை. நாங்க எங்க போறதே எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரானரி சூப்பர்ப்பா, செம்மையா பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பா, பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா. ரொம்ப வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நல்லா பண்ணிருக்கேன். தேங்க்யூ. எக்ஸ்ட்ரானரி செம்ம டேலண்ட். பாப்பா அப்பா ஸ்கிரிப்ட் படிச்சிட்டியா? ரீல் ஸ்டார் கிட்டே ஸ்கிரிப்டா? நான் ஓனாவே பண்ணி காட்டுறேன் பாரு. பார்க்க ஓனா மாதிரி இருக்க, வேணா நான் சொல்லுவேன். சரி ஓகே, சரி பண்ணிக்காட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி காட்டணும்? என்ன தெரியுமோ அதை பண்ணி காட்டுப்பா. ப்ரொடியூசர் சொல்றதுனால உங்களுக்கு நான் இப்போ எடுக்கிறேன். பண்ணு சார். எனக்கு இதில் நேரம் இல்லை. நான் ஏதோ ஆடிஷன் இந்த மாதிரி வருந்தா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னமோ இது மாதிரி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கையில் ஏதோ ஸ்கூல் பசங்கிட்ட இருந்து ஏதாவது புரிஞ்சு வேண்டியா சார்? இது ஸ்டேஜ் சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க சார், சூப்பராக எடுத்து காட்டுறப்பா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது நடிச்சு காட்டுங்க. என்ன சார் உங்களுக்கு நடிக்க வேணும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல சார். இன்ஸ்டாகிராம்ல எனக்கு 1 பில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பாருங்க. சரிப்பா, நான் சொல்லி அனுப்புறேன். போங்க, வெளியே போய் வெயிட் பண்ணு. ஓகே. அடிக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. ரீல் ஸ்டார் பேர் பாப்பா. ஓகே, தேங்க்யூ. ஆடிஷன் ரிசல்ட் பற்றி சொன்னா? ஆமாப்பா, ஆல்ரெடி ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டோம். எதுவும் என் கையில் இல்லை, ப்ரொடியூசர் சொன்னாங்கன்னு சொல்லி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் நல்லா பண்ணன்னு அர்த்தம் இல்லை. திறமை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கவலைப்படாத, கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரி சார், ட்ரை பண்ணு வெளியே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.
டேய் ஜெவனோ என்னோட அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கேன்டா. இல்லையே. ஹலோ. சொல்லுப்பா, ரீல் ஸ்டாரு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கிறா. ப்ரோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி யாரும் ஆட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதை எப்படியாவது ரிட்ரீவ் பண்ணுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. எப்படி ஹேக் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. எப்படியாவது இப்படி ரிட்ரீவ் பண்ணுங்க ப்ரோ. ப்ளீஸ். சரி, பதட்டப்படாத, வெயிட் பண்ண. எனக்கு புரியுது உன்னோட இது. நான் விசாரிச்சு டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன். அவசரப்படாத, கொஞ்சம் பேஷண்டா இரு, பேசுவோம். இது வேலைக்கு ஆகாது. ஹலோ விகாஷ் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. இதை எனக்கு எப்படியாவது என்ன ரிட்ரீவ் பண்ண முடியுமா என்னால்? கொஞ்சம் பாருங்களேன் ப்ரோ. ப்ளீஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ. ஓகே ஃபைன். கொஞ்சம் டைம் கொடுங்க, செக் பண்ணிவிட்டு என்னன்ற சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே டன். நீங்கள் எங்கே வர சொல்லி நான் அங்கே வந்துடுறேன் ப்ரோ. ஓகேவா? ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க ப்ரோ. ஆல்ரைட் ஃபைன். ஷோர் யா. கால் கிருஷ்ணா. Calling Christian Mobile. சொல்லுங்க விகாஷ் ப்ரோ. Hey, hi Krishna. It's a new assignment. I hope உங்களுக்கு இந்த ரீல் ஸ்டார் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதை ரிட்ரீவ் பண்ண முடியுமா? ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ப்ரோ. 1 hour டைம் கொடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரைட் ஃபைன். வெல், நம்ம அப்புறம் கனெக்ட் பண்ணலாம். I will call you in some time. சொல்லுங்க கிருஷ்ணா. ப்ரோ அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. காலை இப்போ கனெக்ட் பண்ணவா? கனெக்ட் பண்ணு கிருஷ்ணா. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டிய. யாருப்பா நீ? டேய், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அத நானே பண்ணிப்பேன், நீ எதுக்கு நடுவுல? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். அங்க வந்தா உன்னை விட மாட்டேன். இப்போ சொல்லு, என்ன வேணும்? என்னடா நீ சும்மா என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்க? சொல்றேன் கேளு. உன்னால சரி பண்ண முடியுமான்னு பாரு. இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாரு. அதுல என்ன இருக்குன்னு அந்த வீடியோ ஒரு 1 million வியூஸ் போயிருக்கு. இன்னும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதையும் பாரு. அது எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது 1K வியூஸ் கூட போகல. நான் வேணும்னு அதை பண்ணல. என்னை மன்னிச்சிருங்க. கேட்டுக்கோ, டேலண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும். மத்தவங்க எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சொல்லு. சரி, அந்த ரீல் ஸ்டார் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துரு, போதும். ஆல்ரெடி அந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. நோ நோ நோ. இங்க டேலண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. எங்க இருந்தாலும் வருவேன்.
நீ முடிஞ்சா புடிச்சுக்கோடா. ஏன்னா நான் ஹேக்கர். ஒரு நிமிஷமும் என்னோட நேம், அட்ரஸ், லொகேஷன் எல்லாம் மாறிட்டே இருக்கும். உன்னால என்னை பிடிக்கவே முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி எண்ட். டேய் கிருஷ்ணா, லொகேஷன் ட்ராக் பண்ணிட்டே இருங்க. சரி ப்ரோ, அவன் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன். நீங்கள் இப்போ போனால் கூட அவனை பிடிச்சிடலாம். கிருஷ்ணா, கீப் ஆன் ட்ராக்கிங் அண்ட் லொக்கேஷன் கூட எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நானும் ஆன் த வே போயிட்டே இருக்கேன். பாய். ப்ரோ, எக்ஸாக்டாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து 500 மீட்டர்ஸ் தள்ளி தான் ப்ரோ அவன் இருக்கான். 400 மீட்டர்ஸ். 200 மீட்டர்ஸ். கிருஷ்ணா, இது ரீல் ஸ்டாரோடைய வீடு மாதிரி தெரியுது. இப்போது நான் சமாளிக்கிறேன். எதாவது தெரிஞ்சதா விகாஷ் ப்ரோ? இல்லை ப்ரோ, கண்டுபிடிச்சேன், பேசியும் பார்த்தேன், பட் ஸ்டில் லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியல. அன்பு சார், என்னோட அக்கௌண்ட்டை பற்றி எதாவது தெரிஞ்சுதா? அதான்ப்பா, ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடு, பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க ப்ரோ. 50 மீட்டர்ஸ் தான் ப்ரோ. உங்கள் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கான். கிருஷ்ணா, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்போ எனக்கு ஒன்று தோணுது. அது சரியா இல்லையான்றத நீங்கள் உங்கள் வியூவிலேருந்து சொல்லுங்கள். அந்த ஹேக்கர் பேசுனதை வச்சு பார்க்குறப்போ அவன் தம்பி ஒரு பேஷனேட் சினிமா லவ்வர் அண்ட் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கான், அதுவும் ரீல் ஸ்டார் சிவா கூட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கார்த்திக்கு எல்லா டேலண்ட் இருந்தும் அவன் அந்த ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரீல் ஸ்டார் ஃபேமஸ் அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அந்த ப்ரொடியூசர் இவனை வச்சு ஈஸியாக படத்தை பட்ஜெட்குள்ளே முடிக்க முடியும். அதான் பாவம் கார்த்திகை செலக்ட் பண்ணல. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கார்த்திக் வீட்டுக்கு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான் ஆடிஷனில் நடந்ததை. அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் அண்ணனுக்கு, அதாவது அன்பு செல்வன் போலீஸ் அண்ட் ட்வின் பிரதர் சூர்யா 2 பேருக்கும் சூசைட் வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணியிருக்கான். தென் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வாங்கி வச்சுருந்த பாய்சன் பாட்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கான். நீங்கள் சொல்கிற விஷயமும் நான் நினைக்கிற விஷயமும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. எனக்கு என்னமோ உங்கள் அசம்ப்ஷன் தான் ப்ரோ கரெக்ட். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்து செத்து போயிருக்கான். கார்த்திக்கோட சூசைடை பொறுத்துக்க முடியாத அன்பு சூர்யா ஒரு பிளான் பண்ணாங்க. அதான் இந்த ஹேக்கிங். சூர்யா, சம்மன் இஸ் ஹியர், கொஞ்சம் அலர்ட்டாக இரு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்க, டேலண்ட்டே இல்லாதவங்க, இவங்களெல்லாம் தேடி தேடி ஹேக் பண்ணி பைத்தியம் பிடிக்க வச்சுருக்காங்க. இந்த ரீல் ஸ்டார் இப்போ மாட்டினான். ஏன்னா அவனோட தம்பி கூட ஆடிஷன் போயிருந்தான்ல, அதான் அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மொத்தமாக போச்சு. இவங்க செஞ்சது நியாயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கார்த்திக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் செஞ்ச தப்புக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும். ஆனால் நான் இப்போதைக்கு இந்த அசைன்மெண்ட்டை அபார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அன்பு செல்வன் இங்கே நான் வந்ததை ஸ்மெல் பண்ணியிருப்பான். ஸோ நான் இப்போ போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை.